மாநிலங்களவை சீட்டு கொடுக்கலன்னு சொல்றாரு. மாநிலங்களவை சீட்டு சொன்னோம், கொடுக்கல, ஒத்துக்கிறேன், ஆமா இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த முறை நாங்கள் இழுத்தடித்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய திட்டம் எங்களுக்கு தெரிந்துவிட்டது. மாநிலங்களவை உறுப்பினர் உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து விட்டால் அந்த பதவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் போவதற்கு தயாராக இருந்தீர்கள். அதை உணர்ந்த எங்களுடைய பொதுச் செயலாளர், ரைட், நீங்க எவ்வளவு தூரம் போறீங்களோ போங்கன்னு பார்த்தாங்க. உங்களுடைய பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. அது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து விட்டது. மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அப்படின்றது ஒரு கதை இருக்கும். அந்த மண்டபத்தை இடித்ததனுடைய வழக்கை நடத்தினவன் நான். அதை வழக்கை நடத்தி அதற்குண்டான இழப்பீடை பெற்று தந்தவனும் நான். அப்படி மிக கடுமையாக கலைஞரையும் திரு ஸ்டாலினையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எந்த அளவிற்கெல்லாம் பேசினார் என்னிடம் என்பது எனக்கு தெரியும். எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்ற காரணத்திற்காக கொள்கைகளை மறந்து, ஏற்பட்ட முதுகில் குத்திய துரோகங்களை மறந்து இன்றைக்கு அம்மையார் பிரேமலதா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கிறார். வணக்கம் மக்களே, நான் உங்கள் செல்வம். இவர் யாருன்னு தெரியுதாங்க? 2011 சட்டசபை தேர்தலில் ஆர்லின் தொகுதியில் எம்எல்ஏவாக கேப்டன் நிற்க வச்சு ஜெயிச்சவருங்க. 2016 சட்டசபை தேர்தலில் ஆர்லின் தொகுதியில் வெறும் 7000 ஓட்டம் வாங்கி தோல்வி அடைஞ்சோன்னா அண்ணாதிமுக சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கொள்கைப்பட்டுருங்க. எந்த கட்சி அவர் கூட்டணி ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு உடனே வேறு கூட்டணி சேருவாங்களாங்க? எடப்பாடி எவ்வளோ அறிவு பாருங்கள். 2020 அன்புமணி ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு 2024 பிஜேபி சேர்ந்தாங்க. இப்போ 2026 அவங்களையும் கூட்டணி குச்சமே இல்லாமல் அண்ணாதிமுக சேர்த்துக்கிட்டாங்க. 2013 ராஜ்யசபா எம்பி தேர்தலில் கனிமொழிக்கு ஆதரவாக ஜெயிக்க மாட்டான் என்று தெரிந்தும் தன் கட்சி வேட்பாளர் ஒருவரை நிற்க வைத்து தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஜெயலலிதா தோற்கடித்தார். ஆனால் இப்போது கேப்டன் நீண்ட நாள் கனவான ராஜ்யசபா எம்பி பதவியை தேமுதிகவுக்கு வழங்கி உள்ளது. விஜயகாந்த் மண்டலத்தை ஜெயிச்சிட்டாங்கன்னு ஒரு கதை இருக்குதாங்க. அது கதை இல்லைங்க, உண்மை சம்பவங்க. மக்களுக்கு தெரியுங்க. கலைஞர் ஸ்டாலின் அவர்களையே எந்த அளவுக்கு கேப்டன் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்தார் என்று இவருக்கு மட்டும்தான் தெரியுமாங்க. நமக்கெல்லாம் தெரியாதான்னா? கொள்கையை மறந்து, துரோகங்களை மறந்து திமுகவோட கூட்டணி வைத்துள்ளார்களாம். அப்போ இவர் கேப்டன் விட்டு அண்ணாதிமுக சேர்ந்து பேர் என்னங்க?